ஹே கைஸ், லாஸ்ட் மந்த் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹவு டு கிரியேட் டியூட்டர் ஆப் யூஸிங் சிந்த் ஃப்ளோ அண்ட் போல்ட் நியூ வெப்சைட்னு. ஸோ அதே போல்ட் நியூ வெப்சைட் மாதிரியே இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது கால்டு boltstarter.com. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ப்ரீமேட் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து ஜஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான். இன்னும் ஃபர்தராக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா சேட் இன்டர்ஃபேஸில் வந்து உங்களோட ஃபீச்சர்ஸ் என்னன்றது இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டெம்ப்ளேட்ஸும் சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ ஆல்சோ இந்த வெப்சைட் boltstarter.com வெப்சைட்டுமே போல்ட் நியூ வெப்சைட் வச்சு ஒரு ஆத்தர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஆல் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, as well as அந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே என்னென்ன கேட்டகரிஸ்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ஆங்குலர், எக்ஸ்பிரஸ், நோட்.js, ஸோ அதெல்லாம் வச்சு என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது இருக்கும். ஆல்சோ பிஸ்னஸ்க்கு தேவையான சிஆர்எம் எக்ஸட்ரா, ஹேபிட் ட்ராக்கர் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி, இகாமர்ஸில் பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் ஸ்டோர், எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா வீடியோ கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டில் கேம்ஸ், டிக்டாக் கேம்ஸ்லாம் இருக்குது, சோஷியல் மீடியாவில் வந்து சோஷியல் மீடியா டேஷ்போர்ட் அண்ட் Q&A ஃபோரம்ஸ் இருக்குது, ஏஐஎம்எல் கேட்டகரியில் ஏஐ சேட் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறது இருக்குது, டேஷ்போர்ட்ஸில் சிம்பிள் டேஷ்போர்ட் ஆஃப் அட்மின் இருக்குது, அண்ட் கிரியேட்டிவ் கேட்டகரிஸில் வந்து போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது, அண்ட் ஃபைனலி யூட்டிலிட்டிஸில் வந்து ஃபார்ம் பில்டர், அப்புறம் கால்குலேட்டர், டு டூ ஆப் அதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எல்லா டெம்ப்ளேட்ஸும் எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்து ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் நவ் சிம்பிள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் வந்து டிக்டாக் கேம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ப்ராசஸ் ரன் ஆகும், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கோட் அண்ட் ப்ரிவியூ வந்து ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் இன் லெஃப்ட் சைடு இட் வில் பி ஷோயிங் த ப்ரிவியூ இன் தி ரைட் சைடு. ஸோ எனக்கு வந்து எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போ ப்ரிவியூ ஷோ ஆகுது. ஓகே, ஸோ டிக்டாக் கேம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே என்னென்னா தீம்ஸ் இருக்குது, ஸ்பேஸு, சன்செட்டு, ஓஷன், ஃபாரஸ்ட், மவுண்டெயின், கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த தீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ் அண்ட் ஓ எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது சேஞ்ச் ஆகிக்கும். நான் மவுண்டன் தீம் செலக்ட் பண்ணதும் மவுண்டனுக்கு ஏற்ற எலமெண்ட்ஸ் வருது. இந்த மவுண்டன் வந்து எக்ஸு, இந்த மவுண்டன் ஓ அப்படின்ட்டு. ஸோ இது கொஞ்சம் நல்லாவே சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நாட் ஓன்லி ஃபார் கேம்ஸ் as well as ஃபார் போர்ட்ஃபோலியோ அண்ட் சிஆர்எம், ஒரு டேட்டா பேஸு கனெக்ட் பண்ணுறதுனா கூட அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்க, போல்ட் நியூ வெப்சைட்டில் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபர்தராக லோக்கல் சிஸ்டமில் வந்து நீங்கள் ஏதாவது கான்ஃபிகர் பண்ணுறதுனா கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த வெப்சைட் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அண்ட் கிரியேட் சம்திங் டிஃப்ரெண்ட்.